ஹாய், எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். நம்ம தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கி 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளில் தமிழக வெற்றி கழகம் பண்ண சாதனைகள் பல. இத்தனை வருஷமாக பல வருஷமாக ஆட்சியில் இருந்த எந்த கட்சியும் பண்ணாத சாதனையை இந்த 10 நாளாக நம்ம தளபதி பண்ணியிருக்காரு. சிங்க பெண்கள் திட்டம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த நாட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டால் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்க பெண்கள் திட்டத்தை கொண்டு வந்தார். செகண்டு, 200 யூனிட் இலவசம். சாமானியனும் 200 யூனிட்டை இலவசமாக பெறணும் அப்படின்றதுக்காக 200 யூனிட் இலவசத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் தாண்டி தளபதி பண்ண பெரிய ஹைலைட்டு தான் இந்த மது விலக்கு. 717 கடையை க்ளோஸ் பண்ணார். 717 கடையை மூடிட்டார். அதான் இவர் பண்ண இந்த 10 நாளில் பல வருஷமாக ஆண்ட கட்சி பண்ணாத இந்த 10 நாளில் அவர் பண்ண அந்த மிகப்பெரிய சாதனையில் ஒன்று தான் இந்த மதுக்கடைகள் மூடினது. நான் தளபதி விஜய் அண்ணாட்ட ஒரு பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த கோரிக்கை போய் சேருமா சேராதான்னு எனக்கு தெரியாது. நம்பிக்கையோட என்னோட கோரிக்கையை சொல்கிறேன். சாமானியனும், நான் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் பிறந்த, இந்த உலகத்தில் பிறந்த சாமானியனும் நம்ம முதலமைச்சரை பார்க்க முடியும். தன்னோட கோரிக்கையை சொல்ல முடியுங்கிற நிலைமை வரணும். எப்போ தளபதி அரசியலுக்கு வந்தாரோ அப்போவே அவர் சினிமாவிலேருந்து வெளில வந்துட்டார். அதான் உண்மை. அப்படி தான் இருக்கணும். முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இப்படித்தான் இருக்கணுங்கிற இருக்குது. அப்படி தான் இருக்கணும். சினிமாவில் உள்ளவங்க உங்களை ஈஸியாக பார்க்க முடியுது, நாங்கள் பார்க்கவே முடியாதா? ஏன்னு எனக்கு தெரில. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர், எத்தனையோ பேர் பார்க்கணுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நான் தளபதியோட ரசிகன் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டன். அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன், இனிமேல் இருப்பேன். தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டனா, ஒரு சாமானிய சாமானியனா நான் தளபதியை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவன் தான். நான் தளபதியை பார்க்கணும். எங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைகளை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, எத்தனையோ சினிமா நடிகர்களில் பார்க்குறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நான் உங்களை பார்க்கணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. கிடைக்கின்ற நம்பிக்கையோட என்னோடய பயணத்தை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.